நாராயண நாராயண. கைலயநாதன் பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய். மகேஸ்வரா, கைலை இன்று ஆனந்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு கணத்திலும் மகிழ்ச்சி பெருக்கெடுக்கிறது. இங்குள்ள பர்வத மலைகள் சத்தியம், சிவம், சுந்தரம் ரூபங்களை பெற்றிருக்கின்றன. ஏ மகாதேவா, இன்று இங்கு நான் காணும் ஆனந்தத்தையும் கோலாகலத்தையும் என்றுமே கண்டதில்லை. இன்று மகா சிவராத்திரி நாரதரே. சுவாமி, மகா சிவராத்திரியின் மகிமையை பற்றி விளக்குங்களேன். முதலில் நான் ஜோதி வடிவத்தில் காட்சியளித்தது மாசி மாதத்தில் அவிட்ட நட்சத்திர தினத்தன்று சுபமான நேரத்தில். அதை முதலில் கண்டு தரிசித்தவர்கள் விஷ்ணுவும் பிரம்மாவும். அன்றிலிருந்து இந்நாள் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. ஏ மகேஸ்வரா, இந்த மங்கள நாளின் மகத்துவத்தை கொஞ்சம் விளக்குங்களேன். இந்த ராத்திரியில் பக்தர்கள் சிவனருள் பெற என்னை துதித்து பூஜிக்கின்றனர். ஆனால் நினைத்தது நிறைவேறுவது அவ்வளவு எளிதல்ல. ஏன் பிரபு? எந்த ஒரு மனத்தினுள் அஞ்ஞானமும் அதர்மமும் குடிகொண்டிருக்கிறதோ சிவ தத்துவத்திற்கு பலனுமிருக்காது, தான் என்ற அகந்தையும் அகலாது. சுவாமி, சிவதத்துவமா? அதன் மகிமை என்ன? நாரதா, சிவன் விஷ்ணு இருவருக்கும் நீதான் பக்தன். சதியின் சந்தேகத்தை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும். நிச்சயமாக தீர்த்து வைப்பேன். ஆனால் இச்சமயம் என் மனம் குகனை பற்றித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறது. குகனா? இது யார் தேவரிஷி? ஒரு ஆதிவாசி வேடன். இப்பொழுதுதான் அவன் நிலைமையை பார்த்துவிட்டு வருகிறேன். அந்த குகன் என்பவன் யார்? அவன் தொழில் என்ன? தயவு செய்து எனக்கும் கூறுங்களேன். மகேஸ்வரா, அந்த வேடனை பற்றி தேவி சதிக்கு நான் சொல்வதற்கு முன் தங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். அருள் கூர்ந்து எனக்கு ஒன்று கூறுங்கள். அந்த வேடனுக்கு ஏற்பட்டுள்ள சோதனைகள் தங்களுடைய திருவிளையாடலாக இருக்கலாம் அல்லவா? நாராயண நாராயண. பிரம்ம தத்துவத்தை அறிந்தவர் இவ்வாறு கேள்வி கேட்க மாட்டார். சதியின் சந்தேகத்தை மட்டும் தீர்த்து வை. தேவி, குகன் என்பவன் ஒரு ஆதிவாசி வேடன். அவன் காட்டில் வசிப்பவன். பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாடி குடும்பத்தாரின் பசியை போக்கி வருகிறான். இன்று நான் அந்த இடத்தில் கண்டது, குகன் ஒரு மானை துரத்தி கொண்டு சென்றான். மான் துள்ளியோடியது. குகன் அதை துரத்தி வெகு தூரம் ஓடியதில் மிகவும் களைப்படைந்து விட்டான். பிறகு மரக்கிளையில் உட்கார்ந்து இளைப்பாறினான். அப்பொழுது அப்பாடி எங்கிட்டு போயிடுச்சோ? மேல குந்திக்கிட்டு பார்ப்போம்.
ஏ குஹா, அந்த வாயில்லா ஜீவனோட உயிரை பறிக்க ஏன் இப்படி நீ அலையற? அந்த உயிரை பறிக்கிற அளவுக்கு அது உனக்கு என்னதான் தீங்கு செஞ்சது? தங்களுடைய பானம் தன் இலக்கை அடையாமல் வீணாக திரும்பாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்றோ என்னை பார்த்த பிறகும் பானத்தை தாங்கள் எய்யவில்லை. ஏதோ சஞ்சலப்படுகிறீர்கள் என்று உங்கள் முகமே காட்டுகிறது. எனது மரணத்தின் நேரம் கடந்து விட்டது. நான், எனது கணவர், குழந்தைகள் எல்லோரும் தங்களுக்கு கடன்பட்டு விட்டோம். இல்ல, என் மனசுல எந்த சங்கடமும் இல்ல. நான் உன்னை இப்ப கொன்னுதான் ஆகணும். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என்னை விட்டு விடுங்கள். என் பிள்ளைகளை அனாதையாக்கி விடாதீர்கள். உன் பிள்ளைங்களை பத்தி கவலைப்பட்டு உன்னை நான் போக விட்டுட்டா யாம் பிள்ளைங்க பசியால துடிச்சு சத்துருவாங்க. இல்லை, அவ்வாறு நடக்காது. என் கணவரும் குழந்தைகளும் எனக்காக காத்திருப்பார்கள். கடைசி முறையாக நான் அவர்களை பார்த்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். உடனே திரும்பி விடுவேன். தயவு செய்து என்னை நம்புங்கள். நீ வராம போயிட்டேனா? ஏமாத்திட்டேனா? நானும் ஒரு தாய்தான். குழந்தைகளின் பசியை நன்கு அறிவேன். நான் வராமல் போனால் உங்கள் குழந்தைகளுக்கு நேரும் கதியையும் நான் நன்கு அறிவேன். அதை ஒரு காலம் நான் பொறுக்க மாட்டேன். நான் சத்தியமாக வருவேன். உசுறு மேல பயம் வந்தா சத்தியமெல்லாம் பொய்யாயிடும். பசிச்சவன் முன்னாடி சாப்பாடை வச்சுட்டு இல்ல வேட்டைக்காரனை வேட்டையை விடுன்னு சொன்னா விட்டுடுவானா? நடக்கிற காரியமா இது? என்ன பண்றதுன்னு புரியலையே. நீ அழுவறியா? இல்லை, உங்கள் மீது இரக்கம் தான் வருகிறது. இறக்கமா? ஏன் மேலையா? ஆம், உங்கள் கடமையை செய்ய விடாமல் தடுக்கிறேனே. குதிரைக்கு கொள்ளின் மீது இரக்கம் வந்தால் எதை சாப்பிடும்? நீங்கள் வேட்டையாடுபவர். உங்கள் வேட்டையை விட்டுவிட்டால் உங்கள் குடும்பத்தின் பசியை போக்க என்ன வழி? நீ இப்பவே எங்கிருந்து போயிரு. என் மனசு கல்லாயிருச்சுன்னா உன் மேல அம்பு பாஞ்சிரும். உன் குடும்பத்தோட கதி என்ன ஆவறது? ஐயோ, அப்புறம் நீ செத்து போயிருவ. நீ இங்கிருந்து போயிரு, போ. இந்த இரக்க குணத்திற்கு என் நன்றி உரித்தாகட்டும். தாங்கள் தங்கள் கடமையை செய்தீர்கள். நானும் என் கடமையை செய்வேன். வீட்டில் உள்ளோரை சந்தித்துவிட்டு உங்கள் முன் வந்து நிற்பேன். அப்பொழுது என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள். என் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏதாவது யோசிக்கின்றீரா? இல்ல இல்ல இல்ல, சீக்கிரமா போயிட்டு உடனே திரும்பிடு. நான் இங்கனையே குந்திட்டு இருப்பேன். நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு என்ன ஆச்சுன்னே புரியலையே. இரக்கம், கருணை இதெல்லாம் புதுசா இல்ல இருக்கு. இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆனதே இல்லையே. என்ன நான் மாத்திக்க கூடாது. வேட்டையாடுறது என்னோட தொழில். அதை நான் மறக்க கூடாது. கூடாது. வேண்டாம் வேண்டாம், என் மேல் கருணை காட்டுங்கள். என் சகோதரியை தேடிக்கொண்டு நான் இங்கு வந்தேன். அவள் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. வீட்டில் அனைவரும் கவலையாக உள்ளார்கள். நீ கவலைப்படாத. இந்நேரம் வீடு போய் சேர்ந்திருப்பா.
கொஞ்ச நேரத்துல அவளே இங்க வருவா. அப்ப நான் அவளை பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள். நான் வீட்டிற்கு போய் அவளை பார்த்து வருகிறேன். அவள் வீட்டிற்கு சென்றால்தான் எனக்கு நிம்மதி. நான் சத்தியம் செய்கிறேன், இன்னும் சிறிது நேரத்தில் என் உயிரை தியாகம் செய்ய தயாராக வருவேன். தயவு செய்து என்னை நம்புங்கள். சரி, போயிட்டு வா. நான் உனக்காக காத்துட்டு இங்கேயே குந்திட்டு இருப்பேன். எப்போ வருவாங்க? எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? வீட்டுல எல்லாரும் பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன சங்கடமான விஷயம். இன்னும் வர காணோம். அம்மா எங்க அண்ணே? எனக்கு பசிக்குது. அம்மா அப்பாவை தேடிக்கிட்டு போயிருக்காங்க, வந்துடுவாங்க. எனக்கு பசிக்குது. எனக்கும் தான் பசிக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா அம்மா அம்மா, அப்பா வரலையா? அப்பா வரலையா? உங்க அப்பாவை எல்லா இடத்துலயும் தேடினேன், அவரை எங்கேயுமே காணோம். எனக்கு பயமா இருக்கு. உங்க அப்பாவை ஏதாவது சிங்கம் புலி தனக்கு இறைய கிடைச்சோ என்னவோ. எங்க போயிட்டாங்க? நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க, நல்லாவே ஏமாத்திட்டாங்க. வேண்டாம் வேண்டாம், என்னை கொன்று விடாதே. நான் என் மனைவியை தேடி இங்கு வந்தேன். உண்மையை சொல், நீ அவளை கொன்று விட்டாயா? இல்ல, உங்க எல்லாரையும் பார்த்துட்டு வரேன்னு அவ என்கிட்ட சொல்லிட்டு போனவதான். இது வரைக்கும் திரும்பி வரல. சத்தியம் பண்ணி கொடுத்ததை மறந்துட்டா. நான் இங்க உட்காந்துட்டு நாள் பூரா காத்துட்டு இருக்கேன். என் புள்ளங்க எல்லாம் பசியால துடிச்சிட்டு இருக்கு. என் பொஞ்சாதி வேற கவலைப்படுவா. இப்போ நான் உன்னை கொண்டுதான் ஆகணும். உன்னை உயிரோட விட மாட்டேன். என்னை விட வேண்டாம். என் மனைவி குழந்தைகளை ஒரு முறை பார்த்துவிட்டு நான் வந்து விடுகிறேன். அதன் பிறகு உன் அன்பை ஏற்றுக்கொள்ள எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. சரி, நீயும் போயிட்டு வா. ஆனா சீக்கிரமா வந்துரு. ஏற்கனவே நேரமாயிடுச்சு. 3 மான்களும் சொன்ன வாக்க நிச்சயமா காப்பாத்தும். ஆனா உன் மனசு உன் மனசு திடமா இருக்குமா? அம்பு விடுற அளவுக்கு உன் மனசு திடமா இருக்குமா? சொல்லு, யோசிச்சு பாரு. 3 வான்களும் சொன்ன வாக்க காப்பாத்தும். ஆனா உன் மனசு திடமா இருக்குமா? நீ அதுங்க மேல நீ அம்ப விட்டுடுவியா? குஹா, இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? இது நாள் வரைக்கும் பசு பட்சின்னு கூட பார்க்காம எத்தனையோ சீவராசிகளை வேட்டையாடிக்கிட்டு இருந்தியே. இன்னைக்கு ஏன் உன் மனசு கடந்து இப்படி தவிக்குது? உண்மைதான். எனக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? என் மனசுல இந்த கருணை, இரக்கம் இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அப்படி நீ இறக்கப்பட்டீன்னா உன் குடும்பம், புள்ள குட்டி எல்லாம் சாக வேண்டியதுதான். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன தர்ம சங்கடமான நிலைமையில இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கேன். வேட்டையாட வந்தவனுக்கு கைகாலெல்லாம் ஏன் இப்படி நடுங்குது? ஏன்
என்ன ஆயிடுச்சு இப்ப எனக்கு? சாமி, நீங்களா? சாமி, சாமி, நான் என்ன பண்ணுவேன் சாமி? நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வாயில்லா பிராணிய கொல்றது பாவம்னு தெரியும். ஆனா என்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இந்த பாவத்தை செய்ய வேண்டி இருக்குதே. நான் என்ன பண்ணுவேன் சாமி? நீங்க தான் வழிகாட்டணும். என்ன ஒரு பக்கம் ஒரு ஜீவனை கொல்றது பாவம்னா, இன்னொரு பக்கம் இன்னொரு ஜீவனை பட்டினி போட்டு கொலை பண்றதும் பாவம் தானே சாமி? நான் எந்த பாவத்தை செய்யட்டும்? அப்படி செய்யக்கூடாதுன்னா நான் என்னத்தான் செய்ய? எனக்கு தரிசனம் கொடுங்க சாமி, எனக்கு தரிசனம் கொடுங்க. நல்ல முடிவை சொல்லுங்க. அவன் கண்ணீர் விட்டு கதறி தங்களை அழைக்கிறான் பிரபு. தங்களை ரட்சிக்க சொல்லி முறையிடுகிறான். அவனை இன்னும் ஏன் சோதிக்கிறீர்கள்? மகாதேவா, அவனுக்கு காட்சியளியுங்கள். தேவி சதி, நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? தனது கடமையை மறந்துவிட்டு தன் குடும்பத்தாரை கஷ்டத்திற்குள்ளாக்குகிறானே, அந்த வேடன் செய்வது சரியா? அவன் சுயமாக எதையும் செய்யவில்லை. அவனையும் அறியாமல் சிவலிங்கத்தின் மீது விழுந்த வில்வ இலைகளால் அவன் மனம் மாற்றமடைந்து விட்டது. அந்த வேடனின் மனம் இளகிவிட்டது. அவன் தவறு செய்ய மாட்டான். தேவரிஷி கூற்று சரிதான். ஐயனே, தாங்கள் அவனுக்கு தரிசனம் அளித்து அவன் தர்மத்தை புரிய வையுங்கள். அன்னையே, பிரபு எனது வேண்டுகோளுக்கு இசைந்து விட்டார். எனது பிரார்த்தனை பலித்து விட்டது. இனி அந்த வேடனுக்கு ஒரு நல்வழி கிட்டும். நாராயண நாராயண. எனக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. என் மேல கருணை காட்டு. எனக்கு நல்ல வழி காட்டு. எனக்கு நல்ல வழி காட்டு கடவுளே. நாங்கள் கொடுத்த வாக்குப்படி நாங்கள் இங்கு வந்து விட்டோம். என் மேல் அம்பை விடுங்கள். கடமையை செவ்வனே செய்யுங்கள். என்ன பார்க்கிறாய்? அம்பை எய்து விடு. எடு அம்பை. உங்கள் மனைவி மக்கள் பசியால் துடிப்பார்கள். பசிக்கும் மேலாக தாங்கள் வீடு திரும்பாததால் கவலையாய் இருப்பார்கள். சீக்கிரமாக வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்புங்கள். முடியாது, உங்களை கொல்ல மாட்டேன். என் குடும்பமே பட்டினியால் அழிஞ்சாலும் பரவாயில்லை. எந்த தப்பும் செய்யாத உங்களை கொல்ல மாட்டேன். கொல்ல மாட்டேன், கொல்ல மாட்டேன். கடவுளே, சிவபெருமானே, கடவுளே, சிவபெருமானே.
எழுந்திரு மகனே. குகனே, எழுந்திரு. வா மகனே. சாமி 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 சாமி, இந்த பாவி மேல, இந்த கொலகாரம் மேல இவ்வளவு இறக்கமா? நான் என்ன புண்ணியம் பண்ணினேன் சாமி? எனக்கு இதுக்கு தகுதி இல்ல சாமி, எனக்கு தகுதி இல்ல. குகனே, கொலை செய்வது பாவம்தான். அதே போல் கடமை தவறுவதும் பாவம்தானே. உனது கடமையே அதுதானே. உனக்கு பிடிக்காவிட்டாலும் அந்த பாவத்தை செய்துதான் ஆக வேண்டும். இனி நீ அந்த காரியத்தை செய்ய வேண்டியதில்லை. அப்பாவச் செயலும் உன் மனதிற்கு விரோதமான எந்த செயலும் செய்ய வேண்டாம். சாமி, இவ்வளவு தயமும் கருணையும் இந்த கேடு கட்டமும் மேல ஏன் காட்டணும்? ஏன் சாமி? இன்று மகா சிவராத்திரி. இந்த நன்னாளில் வில்வ இலைகளால் என்னை பூஜை செய்த புண்ணியத்தின் பலன்தான் உனக்கு கைமேல் கிட்டியுள்ளது. நீங்கள் மூவரும் இந்த நன்னாளில் கொடுத்த வாக்கை மறவாமல் காப்பாற்றினீர்கள். அதன் பலன்தான் உங்களுக்கு கிடைத்த இந்த தேவரூபம். நீங்கள் மான் உருவத்திலிருந்து தேவரூபத்தை மீண்டும் பெற்றுள்ளீர்கள். ஓம் நமச்சிவாய. அப்பா, நீங்கள் இந்த ரூபத்திலா? இவையாவும் உன் பக்திக்கு கிடைத்த பலன்கள். இன்று மகா சிவராத்திரியில் என்னை பூஜித்ததால் கிட்டிய பலன். உனது பாவங்களிலிருந்து நீ விடுபட்டு விட்டாய். ஸ்ரங்குவேர்பூரின் ராஜாவாகி விட்டாய். நான் ராஜாவா? ஆம். உன் குடும்ப சகிதமாக அங்கு சென்று சிவபூஜையை மனதில் மேற்கொண்டு நாட்டை சிறப்பாக ஆழ்வாயாக. திரேதா யுகத்தில் விஷ்ணுவின் அவதாரமான பகவான் ராமனை நீ சந்திப்பாய். அவருக்கு நீ உயிரினும் மேலான நண்பனாக அடையாளம் கொள்வாய். தங்கள் ஆணை சுவாமி சிவசங்கரா, தங்கள் ஆணை. நீங்கள் மூவரும் இக்கணமே தேவலோகத்திற்கு செல்லலாம். தங்கள் ஆணை பிரபு. குகனே, மகா சிவராத்திரி அன்று நீ சிவபூஜை செய்து சிவபக்தர்களின் அத்தியாயத்தில் உன் பெயரை நிலைநாட்டி விட்டாய். எந்த ஒரு சிவபக்தனும் மகா சிவராத்திரி என்று உன் கதையை கேட்டாலே உனக்கு கிடைத்துள்ள அளவு புண்ணியம் அவனுக்கும் கிட்டும். மங்களம் உண்டாகட்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவபெருமானின் அருளால் குகன் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் சங்வேர்புரம் ராஜ்யத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டான். செங்வேபுர மகாராஜா குகன் வாழ்க! செங்வேபுர மகாராஜா குகன் வாழ்க! செங்வேபுர மகாராஜா குகன் வாழ்க! செங்வேபுர மகாராஜா குகன் வாழ்க! மகாராஜா, ஸ்ரீங்வேர்புர மக்கள் தங்களைப் போன்ற சிவபக்தரை ராஜாவாக பெற்றதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மந்திரி அவர்களே, இவையெல்லாம் பகவான் சிவசங்கரின் அருள்தான். நான் விரும்புவது நமது மக்கள் எப்பொழுதும் விடாமல் சிவபூஜை செய்து அவருடைய அருளை பெறட்டும். அவ்வாறு செய்தால் கஷ்டமே வராது. நிச்சயமாக மக்கள் அனைவரும் ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கட்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நாராயண நாராயண. மந்திரியார் கூறுவதும் சரிதான். மகா சிவராத்திரி அன்று தாங்கள் செய்த பூஜையால் கிட்டிய சிவதரிசனத்தினால்தான் உன்னத சிவபக்தியுள்ள பிரஜைகளும் இந்த மகாராஜா என்னும் பதவியும் கிட்டின. ஓம் நமச்சிவாய. எனக்கு நினைவிருக்கிறது தேவரிஷியே, நான் அன்று வில்வ மரத்தில் அமர்ந்திருந்ததை தாங்கள் தானே பார்த்தீர்கள்? நாராயண நாராயண. அங்கிருந்து நான் நேராக சிவபெருமானை தரிசிக்க கைலை சென்று விட்டேன்.
ராஜனே, நீங்கள் மிகவும் பாக்கியசாலிதான். மகா சிவராத்திரி என்று தாங்கள் செய்த சிவபூஜையாலும் உயிர்வதை செய்யாததனாலும் சிவபக்தர் என்று தங்களுடைய பெயர் என்றென்றும் நிலைத்து நிற்கும். சிவபெருமானும் தேவி சதியும் தங்களது சிவபக்தியை பாராட்டுகின்றனர். எல்லாம் தங்கள் அருள்தான். இல்லை மகாராஜா, அனைத்தும் பரமசிவனின் அருள்தான். பரமசிவனின் அருள் நமக்கு இருந்தால் நடவாதது அனைத்தும் கூட நடந்துவிடும். ராஜனே, உங்களுக்கு ஒரு ரகசியம் கூற விரும்புகிறேன். என்ன ரகசியம் தேவரிஷி? பலையுங்களுக்கு தாங்கள் தான் ஸ்ருங்வேர்பூருக்கு ராஜாவாக இருப்பீர்கள். சிவபக்தியின் பிரதிபலனாக தங்களுக்கு நீண்ட ஆயுள் கிட்டியுள்ளது. திரேதா யுகத்தில் கூட வாழ்வீர்கள். என்ன சொல்லுகிறீர்கள் தேவரிஷி? நான் திரேதா யுகத்தில் கூட வாழ்வேனா? ஆம் ராஜனே, பகவான் விஷ்ணு திரேதா யுகத்தில் ராமாவதாரம் எடுக்கும் பொழுது தாங்கள் அவருக்கு உதவி செய்வீர்கள். ராமபக்தன் என்று பெயரெடுத்து பேரும் புகழும் பெறுவீர்கள். தன்யனானேன் தேவரிஷி, தன்யனானேன். தங்களுடைய இந்த உதவிக்கு நான் என்றென்றும் கடன்பட்டுள்ளேன். நாராயண நாராயண. நான் சிவபெருமானின் ஒரு சேவகன். அந்த பரமேஸ்வரனுக்குத்தான் நீங்கள் கடன்பட்டுள்ளீர்கள் ராஜன். அவருடைய அருணினால் தான் இவை அனைத்தும் பெற்றுள்ளீர்கள். அதற்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் தங்களுடைய ராஜ்யத்தில் எல்லா இடங்களிலும் சிவன் கோயில்கள் நிர்மாணம் செய்ய வேண்டும். அதனால் சிவபக்தியின் முழக்கம் இந்த அவனியில் எங்கும் முழங்கும். அவ்வாறே நடக்கும் தேவரிஷி, அவ்வாறே நடக்கும். என் ராஜ்யத்தின் ஒரு இடம் விடாமல் சிவாலயங்கள் கட்டுவேன். அங்கு உற்சவமும் நடத்துவேன். இவையெல்லாம் பரமேஸ்வரனின் அருளால் தான் நடக்கும். ஓம் நமச்சிவாய. ராஜனே, அறிவீர்களா, இந்த ஓம் நமச்சிவாயத்தின் அருளினால் ஹிரணும் ஹிரணியும் எங்கு சென்றார்கள்? தாங்கள் தானே உயிர் பிச்சை அளித்தீர்கள். நான் அறியேன் தேவரிஷி, எங்குதான் சென்றார்கள்? மகாசிவராத்திரி என்று வாக்கை காப்பாற்றியதாலும் தங்கள் சிவபக்தியில் உண்மையாய் இருந்ததாலும் மானுருவத்தை விடுத்து சொர்க்கலோகம் சென்று விட்டனர். ஸ்வர்கலோகத்திலா? ஆம் ராஜனே, நான் இப்பொழுது சொர்க்கலோகம் சென்று அவர்களுக்கும் ஓம் நமச்சிவாயத்தின் மகிமை பற்றி விளக்குவேன். நாராயண நாராயண. பரமசிவனின் திருவிளையாடலை என்ன சொல்ல? எங்கே? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. உன்னுடைய பேரழகும் இந்த சொர்க்கத்தில் கிடைக்கும் இன்பமும் என் இதயத்தை மிகவும் மகிழ்விக்கிறது. சுவாமி, உங்கள் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறது. வணங்குகிறேன் தேவராஜா. தேவேந்திரனுக்கும் இந்திராணிக்கும் எனது வணக்கம். எனது வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் யார்? இதற்கு முன் கண்டதில்லையே. இந்திராணி, இவர்களை உனக்கு தெரியுமா? இல்லை சுவாமி, நான் இவர்களை இப்போதுதான் காண்கிறேன். ஓம் நமச்சிவாய. நாராயண நாராயண. வணக்கம் தேவரிஷி. பகவான் மகேசன் உங்களுக்கு அருளட்டும். தேவராஜனே, மிருகேஸ்வர், மிருகாவதி, இரண்யாட்சியை முதல் முறையாக காண்பதால் ஆச்சரியப்பட ஏதுமில்லை. ஏனென்றால் சிவராத்திரி அன்று ஒரு சிவபக்தனுக்கு அளித்த வாக்கை காப்பாற்றியதால் இவர்கள் மான் வடிவத்திலிருந்து தேவர்களாக மாறிவிட்டனர். இதுவும் மகேசனின் அருள்தான். தேவரிஷி, நாங்கள் மானாக இருந்தோமா? மூவரும் நாரதனின் சொல்லை கேளுங்கள். பகவான் சிவனை பக்தியுடன் வழிபட்டு வாருங்கள். அவர்தான் உங்களுக்கு அருளியுள்ளார். நாராயண நாராயண. நிச்சயமாக தேவரிஷி, நாங்கள் பகவான் சிவனை ஆராதித்து வருவோம். தேவராஜனே, இந்திராணியே, நான் ஒன்று கூற விரும்புகிறேன். சொர்க்கத்தின் சுகத்தில் மூழ்கி விடாதீர்கள். பகவான் மகேஸ்வரனை மறந்து விடாதீர்கள். தேவரிஷி, நான் இதை அவசியம் நினைவில் வைத்துக் கொள்வேன். தேவராஜா, தேவரிஷி. மருத்தேவரே, தாங்கள் ஏன் இவ்வளவு கவலையாக உள்ளீர்கள்? தங்களுக்கு தெரியாததா தேவரிஷி? பகவான் சிவசங்கரன் என் மகள் சுயேஷாவின் ஆராதனையை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் கவலை. இந்த கவலையை மனதினில் சுமந்து கொண்டு
தேவராஜனிடம் வந்துள்ளேன். மாருதேவரே, பகவான் சிவனை ஆராதனை செய்யும் பக்தர்களின் கவலையை பகவான் சிவன்தான் போக்க முடியும். அவசியம் போக்குவார். நாராயண நாராயண. பகவான் சிவனின் ஆராதனையின் பலன் நன்றாக இருக்கும். தாங்கள் தான் காண்கிறீர்களே, பிரகேஷ், மிருகாவதி, இரண்யாட்சியைப் போல் தங்கள் மகள் சுயேஷாவின் பிரார்த்தனையையும் பகவான் சிவன் விரைவிலேயே ஏற்றுக்கொள்வார். நாராயண நாராயண. எனது மகள் சுயேஷா சிவனின் சிறப்பு சேவகனான நந்தீஸ்வரனை மனதால் கணவனாக வரித்து விட்டாள். ஆனால் நந்தீஸ்வரர் சிவனின் சேவையில் ஈடுபட்டு எல்லாவற்றையும் மறந்துவிட்டார். எனது மகள் மீது கருணை காட்டுங்கள் தேவரிஷி. அவளது வருத்தத்தை போக்குங்கள். இச்செயல் பகவான் சிவனின் அருளினால் தான் நடந்தேறும். ஆம், உங்கள் குறையை அவரிடம் கூறுகிறேன். மருத்தேவரே, எங்கே மகள் சுயேஷா? அல்காபுரியில் சிவ ஆலயத்தில் சிவனை அனுதினமும் ஆராதித்து வருகிறாள். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. மருத்தேவரே, தாங்கள் மகள் செய்யும் இந்த சிவ ஆராதனை பலனளிக்காமல் போகாது. பகவான் மகேசனின் அருளினால் தங்கள் மகளின் பெயரும் நந்தீஸ்வரனை போல சிவபக்தை என பிரபலமாகும். கவலை கொள்ள வேண்டாம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ, 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 ஹர ஹர மகாதேவ. ஓம் நம சிவாய. நாராயண நாராயண. வணக்கம் தேவரிஷி. தேவரிஷி, தங்களை கண்டதில் நான் பேறு பெற்றேன். ஆம் தேவரிஷி, நான் தங்களைக் கண்டு பலகாலமாகிவிட்டதே. நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டோமா? நாராயண நாராயண. நந்தீஸ்வரா, நீ ஒரு தவறு செய்திருக்கிறாய். அது மன்னிக்க முடியாதது. என்ன கூறுகிறீர்கள் தேவரிஷி? நந்தி சிவகணங்களில் முதன்மையானவர். சிவனின் சேவைதான் இவர் வாழ்க்கையின் முக்கிய நோக்கம். நந்தி தவறு செய்தாரா? இருக்காது தேவரிஷி. அன்னை சதி, தாங்கள் கூறுவதை நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் நான் இப்பொழுது கண்டு வந்ததை உண்மை அல்ல என்று கூற முடியாதே. ஒருவேளை நந்திதேவன் இதை அறியாமல் இருக்கலாம். ஆயினும் அன்னையே. ஆயினும் என்ன தேவரிஷி? சற்று விளக்கமாக கூறுங்களேன். நான் செய்த தவறுதான் என்ன? பரம்பொருளே, ஹே சிவசங்கரா, கண்களை திறவுங்கள். எங்கள் மீது தங்களுடைய கடைக்கண் பார்வையை வீசுங்கள். நான் செய்த தவறு என்ன என்று கூறுங்கள். சிவ 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 சிவ. சிவனின் முன்னால் நான் எப்படி உன்னுடைய தவறை கூற முடியும்? ஏ சிவசங்கரா, கண்களை திறந்து தங்களது சேவகன் நந்தீஸ்வரனின் சந்தேகத்தை போக்குங்கள். தேவரிஷி நாரதா, நீ எங்கு செல்கின்றாயோ
அங்கு சந்தேகம் உன்னை பின்தொடரத்தான் செய்கிறது. நாராயண நாராயண. பரம்பொருளே, நானும் தங்கள் சேவகன். என் மீது குறை கூறாதீர்கள். நான் ஒரு பக்தியின் ஆராதனையை பற்றிய செய்தியை கொண்டு வந்துள்ளேன். ஆராதனையின் செய்தியா? நீ யாருடைய ஆராதனையின் செய்தியை பற்றி கூறுகிறாய் நாரதா? மகேஸ்வரா, தாங்கள் நடப்பவைகளை அறியாதவரா என்ன என்னிடம் கேட்கிறீர்களே? தங்களுக்கு தெரியாதா, நந்தீஸ்வரனின் தவறுக்கும் அந்த ஆராதனைக்கும் சம்பந்தம் உண்டு. நாராயண நாராயண. தேவரிஷி, அதிகம் சுற்றி வளைக்காதீர்கள். தெளிவாக கூறுங்கள், விஷயம் என்ன? பயப்பட வேண்டாம் சத்தி. நந்தீஸ்வரனும் நமக்குள் ஒரு அங்கம். அவன் நிச்சயமாக தவறேதும் செய்திருக்க மாட்டான். இது தேவரிஷி நாரதரின் ஜாலம், அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவதற்கு. இவர் எது வேண்டுமானாலும் கூறட்டும். என் தவறு என்ன என்பதை கூறுங்கள் பிரபு. மகேஸ்வரா, தங்களுக்கு இந்த மௌனம் ஏன்? ஆம் பிரபு, ஏதாவது கூறுங்கள். எங்கள் தவிப்பை போக்குங்கள். தேவி சதி, சிவகணங்களில் முதன்மையான நந்தீஸ்வரனின் கதை உனக்கு தெரியாதது அல்ல. ஆனால் நந்தீஸ்வரன் இப்பொழுது நமது சேவையில் ஈடுபட்டு கடந்த காலத்தை மறந்துவிட்டார். இவனை மனதால் கணவனாக வரித்த மருத்தேவனின் புதல்வி தேவி சுயேஷா இவனை மனம் புரிய முடியாத காரணத்தினால் அல்காபுரி சிவ ஆலயத்தில் என்னை ஆராதிக்கின்றாள். இதுதான் நந்தீஸ்வரனின் தவறு. என்ன தேவரிஷி? ஆம் தேவாதி தேவா, நந்தீஸ்வரனுக்கு இந்த கடமையை பற்றி எடுத்துரைக்கத்தான் நான் இங்கு வந்தேன். தேவி சதி, அன்று நடந்ததை நினைவு கூறு. நாம் ஷிலாதரிஷியின் கடுந்தவத்தை ஏற்றுக்கொண்டு அங்கு சென்றோம். அப்பொழுது ஷிலாதரிஷியே, எழுந்திருங்கள். வணங்குகிறேன் ஈசனே. பரம்பொருளே, பரம்பொருளே, மகேஸ்வரா. எழுந்திருங்கள் ரிஷியே, எழுந்திருங்கள். மகேஸ்வரா, தாங்களே வந்து எனக்கு காட்சி அளித்தீர்களே. நான் பேறு பெற்றேன் பிரபு, பேறு பெற்றேன். தாங்கள் பேறு பெற்றவர்தான் ரிஷியே. சுகதுக்கங்களை துறந்து கடும் தவம் புரிந்து தங்களது பக்தியை வெளிப்படுத்தினீர்கள். கேளுங்கள், தவம் செய்ததற்கு பலனை கேளுங்கள். பிரபு, சங்கோஜம் வேண்டாம் ரிஷியே, வேண்டிய வரத்தை கேளுங்கள். பிரபு, தாங்கள் நினைத்தது நிச்சயம் நிறைவேறும். பிரபு, பரம்பொருளே, மகேஸ்வரா, எனக்கு சிவபக்தனான மகன் வேண்டும். பிறப்பில்லாத அமரனாக இருக்க வேண்டும். பிறப்பில்லாத அமரன் வேண்டும். அதாவது தங்களுடைய மகன் ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடாது, அவனுக்கு மரணம் என்பதும் கூடாது. பிரபு, எனக்கு எப்பொழுதும் சிவபக்தனாக இருக்கும் மகன்தான் வேண்டும். தங்கள் தவத்தின் வலிமையினால் தங்களுடைய எண்ணம் நிறைவேறும் என்று வரமளிக்கிறேன். நிச்சயம் நடக்கும். நன்றி மகேஸ்வரா. வாருங்கள் குடிலுக்கு. உங்களுடைய பிறப்பில்லாத மகன் தங்களுக்காக காத்திருக்கின்றான். பிரபு, வாருங்கள். ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! பல வருடங்களாக கடுந்தவம் புரிந்த பிறகும் குட்டில் அப்படியே இருக்கிறதே. கோமாதா,
கோமாதா, என்னை மன்னிக்க வேண்டும். பரமேஸ்வரா, தாங்கள் இந்த ஏழை மீது மிக்க கருணை காட்டியுள்ளீர். இல்லை ரிஷியே, பக்தர்கள் ஏழைகள் அல்ல. அவர்கள் எப்பொழுதும் கடவுள் நினைவில் ஆனந்தமாக இருக்கிறார்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. குழந்தை, குழந்தையின் குரல். ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை சிலாத ரிஷியே. இப்பாலகன் ருத்ர அவதார நந்தி, பிறப்பில்லாத தங்கள் மைந்தன். ஹே சர்வேஸ்வரா, என் மகனா? பரம்பொருளே, என் மகன். எனது மகனே, எனது மகனே. அழாதே மைந்தனே, அழாதே, அழாதே. நான் தான் உன்னுடைய தந்தை, நானே உன்னுடைய தாய். உன்னை வளர்த்து பெரியவனாக்கி சிவனுக்கு சேவை செய்ய அனுப்பத்தான் நான் கடுந்தவம் புரிந்தேன் மகனே. சிலாத ரிஷி, இவன்தான் நந்தி. பிற்காலத்தில் சிவகணங்களில் முதன்மையானவனாகி கணங்களின் நாயகன் நந்தீஸ்வரனாவான். மகேசனே, தங்களது கருணைக்கான நன்றியை என்னால் வார்த்தைகளால் கூற இயலாது பிரபு. தாங்கள் கடவுள். தங்களின் கருணை எல்லையே இல்லாதது ஈசனே. நீடூழி வாழ்க. வணங்குகிறேன் ஈசனே. மகனே, மகனே, மகனே. ஹரஹர மகாதேவா, மகாதேவா. ஜெய் சிவசம்போ, ஜெய் சிவசம்போ, ஜெய் சிவசம்போ, ஜெய் சிவசம்போ, ஜெய் சிவசம்போ. ஜெய் சிவசம்போ, ஜெய் சிவசம்போ, ஜெய் சிவசம்போ. தந்தையே, மகனே, கூறுங்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மகனே, நான் தினமும் சிவனை வணங்குகிறேன். ஆனால் எனக்கு ஏனோ சிவன் பதில் கூறுவதே இல்லையே. ஏன் அப்படி தந்தையே? மகனே, சிவன் எல்லாருடைய வணக்கத்தையும் மௌனமாக ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் மகிழ்ச்சிக்கு அருளுகிறார் மகனே. எனக்கு சிவனை காண வேண்டும் தந்தையே. நான் அவரிடம் பேச ஆசைப்படுகிறேன். மகனே, சிவன் உன்னிடம் நேரில் பேச நினைத்தாரே எனில் அவரே உன் முன் தோன்றுவார் மகனே. ஓம் நமச்சிவாய. ஏ சங்கரா, காட்சி தாருங்கள். ஜெய் சிவசங்கரா. அவர் எனக்கு காட்சி அளிக்க மாட்டாரா? நான் முயல்கிறேன். ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய்,